ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூஸ்வலி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட்டோமேஷன் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பீங்க. ஏதாவது உங்கள் ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு வந்து டெஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் கேட்ட அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் டெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்டை டைப் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வரும், அவங்க சொன்ன டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க மேனுவலாக பண்ணுறது இல்லை, இது எல்லாமே ஆட்டோமேஷனில் பண்ணுறது. ஸோ பர்டிகுலர் கீவேர்டு அவங்க டைப் பண்ண கேட்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது ஹாய் வேறு ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அது ட்ரிகர் ஆகாது. ஸோ அவங்க சொன்ன பர்டிகுலர் டேர்மை வந்து டைப் பண்ணும்போது கமெண்ட் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி அந்த கீவேர்டு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த மெசேஜில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸில் வந்து உங்களுக்கு மெசேஜஸாக வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷனில் பண்ணுறது. இவ்வளோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, மேபி பீப்புள் வந்து இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி டூல் பே பண்ணி ஆட்டோமேஷன் டூலை வச்சு பண்ணுறாங்க, பில் பண்ணுறாங்க அப்படின்றத நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்டா வந்து இந்த ஆட்டோமேஷனை வந்து அவங்களுடைய அந்த எக்கோ சிஸ்டம்லேயே நீங்கள் பில் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி டூல் பே பண்ணி நீங்கள் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ அந்த கமெண்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ரீப்ளே பண்ணுறது, இது மாதிரி சில ஆட்டோமேஷன்ஸ்லாம் அதில் அவைலபிளாக இருக்குது. அது என்னன்றதையும் அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போய்க்கணும். ஸோ பிஸ்னஸ் சூட், ஓகே. யூஸ்வலி நான் ஸ்பான்சர்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ண மாட்டேன். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஃபிக்ஸ் டுடே அப்படின்ற ப்ரொஃபைல் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறேன். ஸோ அந்த ப்ரொஃபைல்லேருந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இன்பாக்ஸில் போயிட்டு இன்பாக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். இது மெட்டா பிஸ்னஸ் சூட்டு. ஸோ லிங்க் இப்படி இருக்குது. ஸோ ஜஸ்ட் இன்பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய மெசேஜஸ் வந்துருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ஆட்டோமேஷன்ஸ்னு சொல்லிட்டு கிரியேட் மெசேஜிங் ஆடுக்கு பக்கத்தில் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நிறைய சஜஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நான் விவால் கொடுத்துட்டேன்னா ஆட்டோ ரீப்ளை ஆப்ஷன் இருக்குது. அவே மெசேஜ் நீங்கள் அவைலபிளாக இல்லைன்னு சொன்னால் அவைலபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அவே மெசேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். சம் கொஸ்டின்ஸுக்கு வந்து சில பை டிஃபால்ட்டாக சில ரீப்ளேஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம், ட்ரிகர் பண்ணலாம். லொக்கேஷன்ஸு அவங்க பீப்புள் வந்து லொக்கேஷன்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ரீப்ளே ஆட்டோமேட்டிக் ரீப்ளே கொடுக்குறது, காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அண்டு அவங்களோட ஹவர்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. கீவேர்டு பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த கீவேர்டு அந்த பர்டிகுலர் அவங்களுடைய மெசேஜில் இருக்குன்னு சொன்னால் ரீப்ளே வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம், கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துக்கலாம். நான் சொன்ன அந்த கமெண்ட் டு மெசேஜ் அந்த ஆப்ஷன் இருக்குது. அன்ஆன்சர்டு மெசேஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இது மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. அண்ட் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட் டு மெசேஜ் நான் கொடுக்குறேன் அண்ட் கிரியேட் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஆட்டோமேஷனுக்கான நேம் நான் கொடுத்துக்கிறேன், ஆட்டோமேஷன். ஸோ உங்களுக்கு நேமிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அது இருந்தால் போதும். டேட் வச்சு நான் கொடுத்துக்கலாம், சம்திங் எதனாலும் கொடுக்கலாம், ஓகே. அண்டு டெஸ்ட் 1 இல்லை நீங்கள் வேணும்னா டேட் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்ன சேனலில் நீங்கள் இந்த ஆட்டோமேஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். மெசேஞ்சர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இதில் நீங்கள் மேபி வேணாம்னா மெசேஞ்சர் வேணால் மெசேஞ்சர் எடுத்து விடலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் வேணால் இன்ஸ்டாகிராம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ ஃபிக்ஸ்ட் ரிசீவ்ஸ் கமெண்ட் தட் கண்டெய்ன்ஸ் எனி ஆஃப் த செலக்டட் கீவேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேஸ். இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு வீடியோ ரீலில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கண்டென்ட் கேலண்டர் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ரிசோர்ஸாக. ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு இல்லைன்னா கேலண்டர் சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் அதாவது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய மெசேஜ் டிஎம்மில் நான் வந்து டைரெக்டாகவே அந்த கேலண்டரை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் ரீல் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. பீப்புள் வந்து இந்த ரிசோர்ஸ் வேணுன்னா ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட்ஸில் கொடுப்பாங்க. கமெண்ட்ஸ் நிறைய வரும்போது மெட்டா அல்காரிதம் ஓகே இது நல்ல ஒரு கண்டென்ட் நினச்சி உங்கள் கண்டென்ட்டை புஷ் பண்ணும். ஸோ அந்த வைராலிட்டிக்காக தான் அது பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கேலண்டர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட்னாலும் கொடுத்துக்கலாம். அப் டு நீங்கள் லைக் ஒரு 10 செலக்டட் கீவேர்ட்ஸ் வந்து ஐ திங்க் 10 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இன்டர் டு 10 கீவேர்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் 10 கீவேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? மேபி இப்போ சம் பீப்புள் தெரியாமல் ஹாய்ன்னு டைப் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ண மாதிரி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் இது கொடுக்காதீங்க. ஏன்னா மல்டிபிள் ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. மேபி இந்த ஆட்டோமேஷன்ஸ் ஒன்ஸ் அந்த ரீல் கண்டென்ட் வைராலிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை பர்டிகுலர் ஆட்டோமேஷனை பாஸ் பண்ணிடலாம். என்ன ரீசன்னா ஹாய்ன்ற ஒரு கீவேர்டு தெரியாமல் நிறைய பேர் ஹாய்ன்னு சொல்லுவாங்க, ஹலோன்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஆட்டோமேஷன் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கேலண்டர் அப்படின்றத ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், ஹாய்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணாலுமே உங்களுக்கு நீங்கள் கேலண்டர் வந்து நீங்கள் டைப் கொடுத்துருவீங்க, இன்பாக்ஸில் போயிட்டு ஷேர் ஆயிரும். இதே ஆட்டோமேஷன் இப்படி விட்டுட்டீங்க, நெக்ஸ்ட் இன்னொரு ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணும்போது அதுலேயும் ஹாய்ன்ற வேர்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, டேர்ம் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ மல்டிபிள் இது ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால் ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இது போதும் அப்படின்னா அதை பாஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஜென்ரிக்கான டேர்ம்ஸ் மேபி குவாலிட்டியான பீப்புள் தான் கேலண்டர் டைப் பண்ணுறவங்க மட்டும் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு, ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாக்ட் டேமை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதை டைப் பண்ணுறவங்க மட்டும்தான் என்ன ஆகும்னா அந்த டிஎம்ல மெசேஜஸ் போகும். ஓகே, ஸோ அண்ட் ப்ரைவேட் மெசேஜ் என்ன அனுப்பணும் அப்படின்னா டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் test.com இல்லை .com இது மாதிரி டைப் பண்ணி நீங்கள் அப் டு ஐ திங்க் 1000 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக மெசேஜில் டைரக்ட் மெசேஜில் வேறு ஏதாவது மீடியாஸ் எதுவும் ஆட் பண்ணணும், இமேஜ், வீடியோஸ் இது மாதிரி ஆட் பண்ண வச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹாய் ப்ளீஸ் செக் யுவர் ஹாய் சென்ட் ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் இது மாதிரி பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மெசேஜஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எல்லாமே பண்ண முடியும். கமெண்ட் ரிப்ளே கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா பீப்புள் உங்களுடைய பர்டிகுலர் கண்டென்ட்னு இல்லை, எந்த கண்டென்ட்டில் போயிட்டு கேலண்டர் டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ட்ரிகர் எனேபிள் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டோமேஷன் எனேபிள் ஆயிரும். அந்த ஆட்டோமேஷன் எனேபிள் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மெசேஜ் போகும், டைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரீப்ளே கொடுக்கும். ஸோ இந்த எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா அதை ஆட்டோமேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆட்டோமேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு எந்த விதமான பேயும் நீங்கள் மெட்டாக் பண்ண வேண்டியது, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டூல் தான். இதுக்கு முன்னாடி இது தேர்ட் பார்ட்டி டூல் வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க, இது வந்து ஃப்ரீயாகவே இப்போ பண்ணிக்கலாம் மெட்டாலே. அண்ட் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.